திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். தேய்ந்தற்று ஒழிந்த இளமை கடைமுறை ஆய்ந்தற்ற பின்னை அறிய கருமங்கள் பாய்ந்தற்ற கங்கை படர்சடை நந்தியை ஓர்ந்துற்று கொள்ளும் உயிருள்ள போதே. திருச்சிற்றம்பலம். தேய்ந்தற்றொழிந்த இளமை கடைமுறை என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். சிறிது சிறிதாக தேய்ந்து முடிகின்ற இளமை பருவம் எப்பொழுதுமே குழந்தையாகி அதற்கு பிறகு பருவத்திற்கு ஏற்ப வளர்ந்து இளமை பருவம் அடைகிறோம். கடைசியில் என்ன ஆகிறது? மிக நுணுகி முடிந்துவிட்ட பின்பு செயல்கள் யாவும் செய்தற்கரியனவாய் ஒழிந்து போகிறது. யாதொன்றும் செய்ய இயலாது என்பதைத்தான் குறிக்கிறது. ஆதலால் நன்கு இயங்கத்தக்க இளமே உள்ள பொழுதே சிவபெருமானது பெருமையை ஆய்ந்து உணர்ந்து உள்ளத்தில் கொள்ளுங்கள். யாவரும் கூறுகிறார்கள், எனக்கு இப்பொழுது என்ன வயது? இப்பொழுது 40 தானே, இப்பொழுது 20 தானே, இன்னும் இருக்கிறதே என்று. யார் கண்டாள்கள் அடுத்த நாள் வருமா வராதா என்று. அதனால் உள்ள போதே, அதாவது இளமை உள்ள பொழுதே சிவபெருமானது பெருமையை ஆய்ந்து உணர்ந்து உள்ளத்தில் கொள்ள வேண்டும் என்கிறார். நல்ல கருத்தை கூறுகிறார் திருமூலர். தேய்ந்தொழிந்த இளமை கடைமுறை என்று கூறுகிறார். நமது இளமை பருவம் என்பது மெல்ல மெல்ல தேய்ந்து மறைந்து கொண்டிருக்கிறது. கடைசியில் என்னாகும்? முதுமை சேரும்போது அந்த இளமை முற்றிலும் அழிந்து போய்விடுகிறது. ஆய்ந்தற்ற பின்னே அரிய கர்மங்கள் உடல் தளர்ந்து அறிவு மங்கி முடிவு காலம் நெருங்கிவிட்டதே என்று நாம் ஆராய்ந்து வருந்தும் அந்த தள்ளாத காலத்தில் நம்மால் இறைவனை நோக்கிய அரிய செயல்களையோ தவத்தையோ செய்ய முடியாது. பாய்ந்தற்ற கங்கை படர் சடை நந்தியை, ஆகாயத்திலிருந்து வேகமாக பாய்ந்து வந்த கங்கையை தன் விரிந்த சடையில் அடக்கிய சிவபெருமானே, அதாவது நந்தி என்று கூறுகிறாரே, அந்த சிவபெருமானே ஓர்ந்துற்று கொள்ளும் உயிருள்ள போதே. அவர் என்ன கூறுகிறார்? உபதேசம் கூறுகிறார். உயிர் பிரிவதற்கு முன்பாகவே உடல் வலுவாக இருக்கும் போதே மனதால் எண்ணி உறுதியாக அவனை பற்றி கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். முன்னொரு காலத்தில் பகீரதன் தன் முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்க வேண்டி தேவலோகத்திலிருந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வர தவம் செய்தான். கங்கை பூமிக்கு வர சம்மதித்தாள். ஆனால் ஒரு நிபந்தனை விதித்தாள். நான் வானிலிருந்து விழும் வேகத்தை தாங்கும் சக்தி பூமிக்கு கிடையாது. நான் அப்படி விழுந்தால் பூமி பிளந்து பாதாளத்திற்கு போய்விடும் என்றாள். பகீரதன் மீண்டும் சிவபெருமானை நோக்கி தவம் செய்தான். கங்கை மிகுந்த வேகத்துடனும் அகந்தையுடனும் தன்னை யாராலும் தடுக்க முடியாது என்ற எண்ணத்தில் வானிலிருந்து குதித்தாள். சிவபெருமான் அவளது செருக்கையை அடக்க தன் விரித்த சடையில் அவளை ஒரு நீர்த்துளியைப் போல சிக்க வைத்து தடுத்து நிறுத்தினார். இதன் நீதி என்ன? எப்படி பாய்ந்து வந்த கங்கையை சிவன் தன் சடையில் தாங்கினாரோ, அடக்கினாரோ, அதுபோல நம்மிடம் உள்ள ஆணவம், வேகம், இளமை, பெருக்கு ஆகியவற்றை அடக்கி ஆள்பவன் இறைவன். அந்த இறைவனை முதுமை வரும் வரை காத்திராமல் இளமையிலேயே சரணடைய வேண்டும் என்பதை இப்பாடலின் கருத்தாகும். அதாவது இளமை இருக்கும் போதே இறைவனை நினையுங்கள். முதுமையில் உடல் ஒத்துழைக்காது, கண் பார்வை கெட்டுவிடும், மூச்சு தடுமாறும், கை கால்கள் தளர்ந்து போய்விடும். கங்கையை அடக்கிய சிவனை உயிர் இருக்கும் போதே பற்றி கொள்வதே அறிவுடைமை என்ற அழகான கருத்தை திருமூலர் கூறுகிறார். செய்வோமா? தேய்ந்தற்றொழிந்த இளமை கடை முறை ஆய்ந்தற்ற பின்னே அரிய கருமங்கள் பாய்ந்தற்ற கங்கை படர் சடை நந்தியை ஓந்துற்று கொள்ளும் உயிருள்ள போதே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.